அது உங்ககிட்ட இருக்கா மறுபடியும்? அது அது லூஸ் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை. ஓஹோ, இந்த ஸ்க்ரூவா ஸ்க்ரூலாம் போடலாம். லூஸ் பண்ணுறேன், டைட்டாக இருக்குல்ல. ஓ, ரொம்ப வருஷமா அப்படியே இருக்குல்ல. அதுதான் ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, அதுன்னு பார்த்தேன். லீக் இல்லையா? அது வராது. சேஃபாக தானே இருக்கும் அது. 40 வருஷம் ஸ்டவ் அது, அதனால். இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அது கேஸு கிட்டேயே வாங்கினது போல் தெரியல. அப்போல்லாம் டெபாசிட் பண்ணி வாங்குவாங்களே, இப்போயும் அப்படி தானே? இப்பயும் அப்படி தான். அதெல்லாம் கேஸ் விட்டாங்கல்ல, அப்போ வந்து. இப்போ இதை மாற்றினா அதுக்கப்புறம் நல்லா இது லேஸ் பக்காவா இந்த ஸ்மெல்லு வருது, டைட் வருதுல்ல. மாட்டு இதான் கேட்டுக்காரா மாட்டு என்ன பண்ண பாருங்க. அப்புறம் சுற்றி பாரு, எப்படி இருந்தாலும் அது கண்டிஷன் சரி வரும். அதை போய் பார்க்கணும் சொன்னேன். அது எதுக்கு அவருக்கு டவுட் இல்லை, இது பாருங்க சைடு வரும். இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? சைடில் வருமா? அது சின்ன தெரியுதா இல்லையா, பெருசு கண்டிஷனாக இது. சின்னது தான் பிரச்சனை, பெருசு நல்லா தான் இருந்தது ஆல்ரெடி. சைடில் இல்லை, பர்னரில். ஓ, பர்னரில் ஒரு வாசல் ஏறா, ஒரு வாசல் எடு. அது பழசு சரி பண்ண முடியாதாண்ணா? உள்ள ஏதாவது தூசி இருந்தா? அதுவும் அந்த இது பழசுல தூசி எதுவும் எடுக்க முடியாதா? தூசி அடப்பு இருந்தாலும் எடுக்க முடியும், லீக் ஆகுதுல்ல. ஓஹோ, ஃபுல் ரேட்டு ஒரு மாதிரி வச்சுருக்கேன். அதையுமே கைட்டி பார்க்க போகிறீங்களா? இல்லை இல்லை, ஜெல்லில் போய் ஜெப்டெல்லாம் க்ளீன் பண்ணி போகிறேன். ஓஹோ, ஸ்டோவ் சேஃப் ஆகுதா? சரிவா அண்ணா, 80 போடாது, 70 போடு. நான் 80 கூட சைடு பண்ணிட்டேன். ஆமாம், அந்த அடுப்பு யூஸ் பண்ணவங்கலாம் கூட போய் சேர்ந்தாச்சு. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கின அடுப்பு, அதுதான் சென்டிமெண்ட்டாக வச்சுக்கலான்னு. உள்ள அங்கே ஏதாவது ஓட்டையில் க்ளீன் பண்ணணுமா? இல்லை இல்லை, இல்லை போன வருஷம் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் பேர் மாற்றுறதுக்கு போயிட்டு வந்தப்போ கொடுத்தாங்க. அது போன வருஷம், ஒரு வருஷம் வச்சு டியூப் மாற்றி. ஓஹோ, இல்லை இது பரவாயில்லையா? லீக் ஆகுமா? லீக்கல் ஆகாது, ஜாம் ஆகுதுல டைட்டாக இதில் போடுறது. ஓஹோ, இது எப்போ எத்தனை தடவை ஒரு தடவை மாற்றணும்? இது டியூப் எத்தனைக்கு ஒரு தடவை மாற்றணும்? அது 5 வருஷம் வருமானம். கேஸ் லீக் ஆகும். ஆமாம். ஓஹோ, எடுத்துகிட்டு வரணுமா எதையாவது? ஆமாம். ஸோ இது இப்போ அலுமினியமில் மாற்றிருக்காங்க. இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான், மேலே இருக்கிறது மட்டும், கீழே இருக்குது. இப்போ லைட்டர் இருக்குது பாருங்க, இப்போ எரியுதா? ஆனால் அந்த ஓட்டெல்லாம் அது நல்லா எரியுது. லைட்டாக வெளியே வருது பாருங்க, லைட்டாக அந்த பக்கம் வருதா? அவங்க உள் பக்கம் இது கலர் கரெக்டாக இருக்கா? கலர் கரெக்ட், உள் பக்கம் லைட்டாக வருது, அதனால ஃபிட்டிங் வராது அந்த அளவுக்கு. பரவாயில்ல விடுங்க, இது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லீக் ஆகாது இல்லை? லீக் ஆகாது, இப்போ மாற்றங்க அதுக்கு தானே. அதே மாதிரி தானே அந்த பக்கம். ஓஹோ, பரவாயில்ல, முன்னாடியோட இப்போ பரவாயில்ல. ஆமாம், அந்த பக்கம் லீக் ஆகுது லேசா. பரவாயில்லையா? அது லீக் ஆகினா பிரச்சனை. அதுக்காக தான் உங்களுக்கு செட்டாக சொன்னேன். உங்களுக்கு கம்மியாக ஒரு நான் செட் ஆனால் உங்களுக்கு மேலே ஹெவி இல்லை, நல்லாயிருக்கும். இது இப்போ இது உள்ள லீக் ஆகுதுல்ல, சூப்பர். எங்கே
உள்ள லீக் ஆகுது. ஆமாம், பர்னர் ஃபிட்டிங் உட்காராது. அதுக்கு இப்போ எதுவும் பண்ண முடியாதா? அதை மாற்றினா மட்டும் இப்போ ஒரே நிமிஷம் டவுட்டுக்கு மட்டும். அது வெயிட்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு லீக் ஆகாத அளவுக்கு வெயிட் ஆகி இருக்கிறதுனால இப்பயே எடுத்து போட்டுடுறீங்க. அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ஓஹோ, ஏம்மா அது அப்படியே செட்டை தான் மாற்றணுமா? அது எவ்வளோ ஆகும் நீங்கள்? அது ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்கண்ணே. கனமாகவும் இருக்காண்ணா. ஆமாம் ஆமாம், அதில் எடிட் பண்ணி போடுவேன் அப்புறமா. ஃபேஸ்லாம் போடாதீங்க. இல்லை ஃபேஸ்லாம் போடலண்ணா. என்ன சேனல்னா அது யார் பார்க்குறா? நம்ம நல்லது போட்டால் யார் பார்க்குறாங்க? அப்படியா? பெருசாக வரவேற்பு இல்லை, அதனால் பயப்படாதீங்க. உடனே எடுத்து மாற்றிடுறீங்க. இல்லை அது பயப்பத்துக்குலாம் ஒன்றும் இல்லை, ஃபேஸ் மட்டும் வராமல் போதும், அது வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, நம்ம இது பார்த்துக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே கற்றுப்பாங்க. இதை பார்த்தா நிறைய இருக்குங்க, அப்படி பார்த்தா வீடியோஸ். அதை தான் சொன்னால் பார்க்குறேன் பயம். அது பரவாயில்லையா? அது எதுவும் என்னாச்சு? டைட் பண்ணுறேன். ஓஹோ, அட்ஜஸ்ட் பண்ணி தான் டைட் பண்ணணும். ஓஹோ, ஓகே. இல்லை இப்போதைக்கு அது எரியுதான்னு பாருங்க ஃபஸ்ட்டு. செக் தான். எல்லா பக்கமும் நல்லா இருக்கா? திருப்பி காமிங்க அந்த மாதிரி. அந்த பக்கம் ஓஹோ, இதுனா உங்களுக்கு தெரிஞ்சது வெயிட்டாக இருக்குது. அந்த பக்கம் இது உள்ள இருந்துல அதில் வர. இது உள்ள இல்லை, உள்ள வரும், லீக் இல்லை. ஆனால் ரேட் அதிகமாக சொல்கிறீங்கண்ணா, பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாகவே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் மாற்றிருக்காரு. ஸோ இது வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அதையே வந்து மாற்ற சொல்லிட்டேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரிகாஷனோடு இது போட்டு கொடுத்துருக்காங்க, முன்னாடி அது இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்தது, தேங்காய் எண்ணெய் போட்டு சரி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவா? ஸோ ஆனால் இது வந்து ரிப்பேர் ஆனதுக்கு ஒரு புது அடுப்பே வாங்கியிருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மெட்டீரியலும் குவாலிட்டியாக போட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு கொடுத்தாகணும், அவங்களுக்கு லேபரும் கொடுத்தாகணும் இல்லையா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புதுசாக ஒரு அடுப்பே வாங்கியிருக்கலாம் போல். ஒரு 3000 ரேஞ்சுக்கெல்லாம் கூட அடுப்பு இருக்குது. ஆனால் அந்த அடுப்பெல்லாம் நீடிச்சு உழைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த vlog பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.